நம்ம இப்போ டே 8ல வாட் டு ஸ்டடி என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். மண்டே வந்து உங்களுக்கு வாட் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறத நான் குடுத்துருவேன். ஸோ, அத நீங்க பார்த்துருவீங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல இருந்து நம்ம குடுக்குற ஷெட்யூல படிச்சுட்டு இருக்கவங்க, இப்போ டே 8 இன்னைக்கு பார்க்குறோம். அடுத்து 9, 10 மொத்தமா பார்ப்போம். இந்த டே 8, 9 கம்ப்ளீட் பண்ணா யூனிட் 7 ஐஎன்எம் அப்படிங்கிற டாபிக்ல புக்ல என்னெல்லாம் லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது என்டையரா கவர் ஆகுது. சோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நமக்கு டோட்டலா 10 யூனிட்ஸ் இருக்கு பிரிலிம்ஸ்ல. அதுல ஒரு யூனிட் நம்ம முழுசா வந்து முடிக்கிறோம். புக்ல என்னென்ன லெசன் கவர் ஆகும் அப்படிங்கறத ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். இப்ப டே 8க்கு நீங்க செவ்வாய் புதன் முழுசா படிப்பீங்க. வாட் டு ஸ்டடி என்ன அப்படின்னு பாத்திரலாம். ஜெனரல் இங்கிலீஷ்க்கு 10th யூனிட் 2ஓட புக் பேக் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். அதுல இருக்கிறத சால்வ் பண்ணி நீங்க அதை படிச்சு முடிச்சிருவீங்க. தமிழ்ல படிக்கிறவங்க 10th இயல் 4 அப்படிங்கறத படிக்கணும். ஹிஸ்டரியில 10th லெசன் 8, 12th ஹிஸ்டரி லெசன் 4. தமிழ்லையும் அதேதான். வரலாறு 10ஆம் வகுப்பு வரலாறுல 8ஆம் பாடம் படிக்கிறீங்க. 12ஆம் வகுப்பு வரலாறுல பாடம் 4 வந்து படிக்கிறீங்க. மேத்ஸ்ல வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் புக்ல இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து பிஒய்க்யூ நம்ம படிக்கிறோம். இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்ல கொடுத்துருவேன். அதில் இருக்கிற பிஒய்க்யூ வந்து இப்ப ரீசெண்டா 2020ல இருந்து இப்போ 2024ல நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாமோட கம்பைலேஷன் தான் அந்த பிஒய்க்யூ. அந்த சம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு பிஒய்க்யூ எப்படிலாம் முந்தைய ஆண்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப மீசிமா மீ போவா உங்களுக்கு வந்து முந்தைய ஆண்டு கேள்விகள் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருவேன். அதை நீங்க சால்வ் பண்ணி படிக்க போறீங்க. டே 8ல இதான் நம்ம பண்றோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. டே 9 அண்ட் டே 10. இதை முடிச்சோம் அப்படின்னம்னா ஐஎன்எம் டாபிக் வந்து ஃபுல்லா புக்கில் இருக்கிறது கவர் ஆகுது. ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.